விஜய் அவர்களுக்கு நம்முடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்க திரை புகழை மட்டுமே பார்த்தவர், 200 கோடி 500 கோடி பல கோடிகளை பார்த்தவர், விசில் சத்தங்களை கேட்டவர், கைத்தட்டல்களை கேட்டவர், உங்களை ரசிச்சே பழக்கப்பட்ட மக்களை பார்த்தவர்கள். ஆனால் அரசியல் களம் என்பது முற்றிலும் வேற. எவன் உங்களை கொண்டாடுகிறானோ அவனே உங்களுக்கு எதிரான வேலைகளை செய்வான், துரோகங்களை செய்வான். அதுதான் அரசியல் களம். அப்படித்தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது. உடனே இவங்க எம்ஜிஆரை குறிப்பிட்டு பேசுவாங்க. எம்ஜிஆர் திரைக்கலைஞர் தான், அவர் ஜெயிக்கலையா, மக்கள் மனதை வென்றலையா, இன்னைக்கு வரலும் எம்ஜிஆர் இருக்கிறாருன்னு கிளவியெல்லாம் ஓட்டு போட்டுட்டு தெரியுது. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எம்ஜிஆர் என்கின்ற நபர் வெறுமனே திரைக்கலைஞராக இருந்து அரசியல் கட்சி தலைவராக மாறியவர் அல்ல. அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய திரைப்படங்களில் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசியவர், மக்களுக்கான உரிமைகளை பேசியவர், விளிம்பு நிலை மக்களினுடைய பிரதிநிதியாக திரையில் தோன்றியவர், அதை தொடர்ச்சியாக தரையிலும் செய்து காட்டியவர்.